சென்னை விருகம்பாக்கத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை ஆன்லைன் ஆப் மூலம் விற்பனை செய்த யோகா மாஸ்டரை போலீசார் கைது செய்தனர். விருகம்பாக்கம் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தீநகர் துணை ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் நடத்திய சோதனையில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதானது கோவூரைச் சேர்ந்த யோகா மாஸ்டர் ராஜேஷ்குமார் மற்றும் சாலிகிராமத்தைச் சேர்ந்த சாய் பாலாஜி என்பது தெரியவந்தது. இவரிடமிருந்தும் 1.68 லட்சம் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் மற்றும் 13 போதை ஊசிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் 1 கிராம் போதைப் பொருளை பெங்களூருவில் இருந்து 4000 ரூபாய்க்கு வாங்கி ஆன்லைன் ஆப் மூலம் விற்று வந்தது தெரியவர தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் மேலும் சிலரை தேடி வருகின்றனர். வட மாநிலத்தவர்களிடம் இருந்து 5 லட்சம் மதிப்புடைய குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பலசரக்கு கடைகளில் விநியோகிப்பதற்காக பெங்களூருவில் இருந்து குட்கா பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதாக ரகசிய தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து மாமல்லபுரம் போலீசார் அப்பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது காரில் வந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த அர்ஷன்குமார், ஜீவராம், வேராராம், துராராம் ஆகிய 4 போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். கடைகளுக்கு விநியோகிப்பதற்காக அரிசி மூட்டைகள் கொண்டு வந்திருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். சந்தேகமடைந்த போலீசார் அவர்கள் வந்த காரை சோதனை செய்தனர். அதில் 40 மூட்டைகளில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் இருந்தன. இதனைத் தொடர்ந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்த 4 வடமாநில இளைஞர்களையும் போலீசார் கைது செய்து திருக்கழுங்குன்றம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.